அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் அதிமுக கண்டிப்பா 170 தொகுதிகளில் போட்டியிடும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி மிக உறுதியா இருக்கிறார். அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு 23 தொகுதிகளை ஒதுக்க தருவதாக பேசி வராங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில 50 தொகுதிகளை ஒதுக்க தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்து வருது. இதற்கிடையே தேமுதிகவிற்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த தகவலை அறிந்த பிரேமலதா விஜயகாந்த், எங்களுடைய கட்சி மிகவும் வலுவான கட்சி, 6 தொகுதிகள் மட்டுமே எங்களுக்கு தரப்படும் என்று யார் சொன்னார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள்னு காரசாரமா பேசியிருக்காங்க. இந்த நிலையில பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சியும் எங்களுக்கு 7 தொகுதிகள் வேணும் அப்படின்னு குரல் எழுப்பி இருக்காங்க. இது தொடர்பாக ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். பிரபல எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனங்களின் தலைவரான பாரிவேந்தரால் தொடங்கப்பட்டது இந்திய ஜனநாயக கட்சி. இந்த கட்சி முதலாக கடந்த 2014ஆம் ஆண்டு பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னர் 2019ஆம் ஆண்டு பொது தேர்தலில் திமுக தலைமையில் கூட்டணி அமைத்து ஐஜேகே போட்டியிட்டது. இதில் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில தற்போது இந்திய ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்கிறது. இந்த நிலையில் தங்களுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அரியலூர், லால்குடி, குன்னம், விருத்தாசலம், திருக்கோவிலூர், திருவாடனை, செங்கல்பட்டு ஆகிய 7 தொகுதிகளை அவர்கள் தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. இதுல அமைச்சர் பொன்முடியின் சொந்த தொகுதியான திருக்கோவிலூர் தொகுதியும் உள்ளடக்கியிருக்கு. எங்களை பொறுத்தவரையில் 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறோம். ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு மாவட்ட தலைவர் என்ற அடிப்படையில் 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட தலைவர்களை நியமித்திருக்கிறோம். இதுவரை 40 தொகுதிகளுக்கான கிளை பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில தொகுதிகளில் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு கூட்டங்கள் நடத்தி வரும். எனவே இப்பொழுது எங்கள் கட்சி மிக வலுவாக உள்ளது என்ற அடிப்படையில் ஐஜேகே கட்சியினர் 7 தொகுதிகளை கேட்டு வருகின்றனர். இது குறித்து பாஜக மேலிடம் என்ன முடிவு எடுக்க போறது என்பது தெரியவில்லை. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.